வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தீபாவளிக்கு ரேஷன் கடைகளுக்கு சென்ற ஒரு உத்தரவு. அடிதூள் மக்களே! மகிழ்ச்சி தகவல் ஒன்று பற்றித்தான் இந்த ஒரு காணொளியில் கடைசி வரைக்கும் பார்க்க போகிறோம். ஆகையால் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அரசு தரப்பிலிருந்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பின்தொடருங்க மக்களே. உங்களுக்காக உடனுக்குடன் செய்திகளை வழங்குவது எங்கள் பணியாகும். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். வருகின்ற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் பொது திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகளின் மூலயமாக அரிசி இலவசமாகவும் துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு வழியில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் தான் ஏராளமான மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். மேலும் தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அதாவது பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலயமாக கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இவ்வாறு தமிழக மக்களுக்காக பல சலுகைகளை தமிழக அரசு வழங்கி வருகிறது மக்களே. இந்த ஒரு நிலையில்தான் வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பண்டிகைக்கு தேவையான அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு வகைகள், மைதா, கடலை மாவு, ரவை, பாமாயில், மண்ணெண்ணெய், மல்லி, மிளகாய், வத்தல், சீரகம், மிளகு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மக்களே. இந்த ஒரு நிலையில் தான் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலைமையில் வருகின்ற அக்டோபர் 8ஆம் தேதி அதாவது நாளைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் தீபாவளி தொகுப்பு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என ஒரு தகவல் வெளியாகியுள்ளது மக்களே. இதனால் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் குடும்ப அட்டைதாரர்களும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது மக்களே. இந்த ஒரு காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் இப்போ வரைக்கும் என்னென்ன பொருட்கள் வழங்கப்பட போகிறோம் அப்படின்றது சொல்லலை. ஆனால் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்றது நம்பப்படுகிறது மக்களே. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.